ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் ரொம்ப ருசியாக எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்தில் வந்து வாழைப்பூ வந்து அறுவடை பண்ணி வச்சுருந்தோம். அதை தான் இன்றைக்கி பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், வாழைப்பூ அப்படியே எடுத்துகிட்டு அதில் மேலே வந்து நீட்டாக ஒரு காம்பு மாதிரி இருக்கும். அதை நம்ம தனியாக எடுத்துடணும். படல் மாதிரி ஒன்று பிங்க் கலரில் இருக்கும், அதையும் எடுத்துடணும். இல்லைனா அது வந்து தோற்கும் நமக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பட்டையாக கத்தியால் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு பூவை மட்டும் நான் எப்படி எடுக்கிறதுன்னு செஞ்சு காட்டுற பாருங்க. அப்படி மேலே வச்சு தேய்க்கும் போது இந்த பாருங்கள் மடல் மாதிரி இருக்கா, அதை எடுத்துடணும். இந்த மொட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த நீட்டாக இருக்கும் காம்பு, அதையும் எடுத்துருவோம். முருங்கைக்கீரை வந்து அப்படியே சும்மா ஒரு 5-6 கொத்து அதையுமே பறிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம தோட்டத்தில் போயிட்டு. இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். கசப்புத்தன்மைலாம் எதுவுமே இருக்காது. வாழைப்பூ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு, ஆஞ்சியும் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து மோரில் உப்பு போட்டுட்டு கட் பண்ணி போட வேண்டியதுதான், கருக்காமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுவிட்டேன். மோர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து விட்டாச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுருவோம். அப்படியே முருங்கைக்கீரையை வந்து ஆஞ்சி வச்சாச்சு. தேங்காய் வந்து இறக்கும் போது போடுறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. கீரையை சும்மா ஒரு அலசிட்டு அலசிட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி வாழைப்பூவையும் வந்து நல்லா அலசிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு 4-5 பூண்டு பல்ல அப்படியே தட்டி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து இப்படி தட்டி போடும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்காக தான். ஒரு வானல் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா 1/2 ஸ்பூன் கடுகு சேருங்க. கடுகு பொரிஞ்சோடனே 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 2-3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டாக கடலைப்பருப்பு சேர்க்கும் போது. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும், காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா, வரமிளகாய் சொல்லுவோம்ல, அதை போட்டுக்கோங்க. பூண்டு தட்டி வச்சு அதையுமே போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கமன்னு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது. இப்போ நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையுமே போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் நமக்கு. அதை அப்படியே வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அதையுமே போட்டு அப்படியே வதக்கி விடுவோம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வாழைப்பூவை நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வாழைப்பூ வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அப்படியே வதக்கி விட்டுட்டு மூடி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து நமக்கு வெந்துடும். இல்லைனா நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி இல்லாமல் நம்ம பண்ணும்போது. மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், இந்த வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த வாழைப்பூ. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அந்த முருங்கைக்கீரையை அப்படியே போடணும். அப்படியே கொட்டிடாதீங்க. அப்படியே நம்ம அந்த ரவை உப்புமாவுக்கு தூவுற மாதிரி தூவி விட்டு அப்படியே நம்ம கிளறணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்சர் இருக்கிறவங்க, வயிற்றில் வந்து இந்த புண்ணு மாதிரி இருக்கிறவங்களாம் அடிக்கடி இதை செய்து வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ருசியாக. எல்லாம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் தான் அப்படியே வந்து திறந்து விட்டுருங்க திரும்ப. இப்போ வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் போட்டு ரிவர்ஸில் அடித்து அப்படியே போட்டு கிளறிட்டு ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது. அடிக்கடி நம்ம வந்து வாழைப்பூ சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும். தோற்பு தன்மை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதேவோட அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா ஃபைபர் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி. சுட வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி. இது காரக்குழம்பு, சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.